ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்கு தான் பார்க்க போகிறோம். நெக் ஷேப் எடுக்கிறது பாருங்கள். நான் 3 இன்ச்சு நெக் வித் வைக்கிறேன். இது வந்து செஸ்ட்டு 36, 37, 38, 39, 40, 42 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வச்சுக்கலாம். நெக் வித் வந்து 3, ஷோல்டர் வந்து 2 வைக்கிறேன். 2 வச்சு அழகாக இருக்கும். வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தைக்கிறதுக்காக அலவுன்ஸ் வந்து அரைஞ்சி கொடுத்துருங்க. மேலே நெக்கு ட்ராப் வந்து 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. பிகினர்ஸ்க்கு பாக்ஸ் போட்டு பண்ணிக்கோங்க. அப்போ கண்டிப்பாக வந்து அது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஷேப் வந்து நம்ம இந்த பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, நீங்கள் எந்த நெக்காக இருந்தாலும் அதுக்குள்ளே தாங்க வரையணும். அதுக்கு மேலே போச்சுன்னா நெக்கு ரொம்ப ப்ராடாக போயிடும். நம்ம வந்து இப்போ நெக்கு வந்து பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம அலவுன்ஸ் கொடுத்துடலாம். அந்த 1/4 இன்ச்லேருந்து நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ அதை வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பாட் நெக் வரைஞ்சிருக்கேன். இப்போ அந்த 1/4 இன்ச் அலவுன்ஸ் விட்டுட்டு அப்படியே நம்ம அந்த ட்ராப் வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். என்ன ஷேப் வேணுமோ அது 1/4 இன்ச்சு வந்து மேலே வச்சு கட் பண்ணிக்கோங்க. நம்ம தையல் பிடிச்சோன்னா அந்த 1/4 இன்ச்சு கரெக்டாக அந்த 8 இன்ச்சுக்கு கரெக்டாக வந்து நின்றுடும். இதே தாங்க, நம்ம சின்ன நெக்காக இருந்தாலும் பெரிய நெக்காக இருந்தாலும் அதுக்குள்ளே தான் நம்ம கட் பண்ணிக்கணும். நம்மளோட நெக் வித் என்னமோ அதுக்குள்ளே தான் நம்ம கட் பண்ணிக்கணும். இது ஜஸ்ட்டு பேப்பர் கட்டிங்கிறதால நான் உங்களுக்கு ஷேப் மட்டும் காட்டுறேன். இப்போ இந்த நெக்குக்கு கீழே வந்து நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு கூட இதுலேயே நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், பாட் நெக் அழகாக வந்துருச்சு. இதில் அந்த அளவு குதிரை நீங்கள் பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா இதே மாதிரி செம்மையாக வரும் உங்களுக்கு நெக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஷேப் இப்படி இதுலேயே நம்ம எடுத்து பேட்ச் ஒர்க் பண்ணுறதுங்கிறத நான் பேப்பர் கட்டிங்கில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் பேப்பரில் கட் பண்ணி பாருங்கள். ஷேப் வந்து உங்களுக்கு அந்த கர்வு சின்னதாக கூட கட்டு வந்து அழகாக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பேப்பரில் பண்ணிவிட்டு அப்புறம் கிளாத்தில் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கிளாத் வந்து வேஸ்ட் ஆகாது. இப்போ பாருங்கள், இந்த நெக்கு நான் போடுறேன். ஒரு சின்னதாக ஒரு 3/6 நெக் தான் நான் போடுறேன் பாருங்கள். இது நம்ம அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கிறது தான். நீங்கள் ஷேப் எடுக்கிறதுக்கு பழகிறதுக்காக தான் நான் நியூஸ் பேப்பரில் போடுறேன் உங்களுக்கு. இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பேப்பரில் பழகுனிங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு கத்திரி எப்படி வளைச்சி கொடுக்கறது, சின்ன சின்ன ஷேப்பை நம்ம எப்படி எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகிடும். உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அப்புறம் நீங்கள் கிளாத்தில் ஈஸியாக கட்டிங் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் கட்டிங் அழகாக பண்ணிட்டா ஸ்டிச் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஷேப் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பேட்ச் வந்து நம்ம தனியாக ரெடி பண்ணணும். வச்சுட்டு மேலே பாட் நெக்கும் கீழே இந்த ஷேப்பில் நம்ம சாரியில் ஏதோ ஒரு கலர் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம காம்பினேஷன் கொடுத்துடலாம். நான் அது ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு தனியாக போடுறேன் நான் உங்களுக்கு. இப்போ ஜஸ்ட்டு பிகினர்ஸ்க்காக நான் இதை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஷேப் வந்து அழகாக கட் பண்ணி எப்படி எடுத்துக்கிறதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பாருங்கள், இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்துடும். அந்த நடுவில் வந்து நம்ம வேறு கலர் வந்து பேட்ச் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.